உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பக்தை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து திரிகுணங்கள் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விவரித்து சொல்ல சொன்னாங்க. அதை எனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ அதை நான் உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். மனித இனம் மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 3 குணங்களுக்கு உட்பட்டுள்ளது. அந்த குணங்கள் என்னன்னா சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த எப்படி கிளாசிஃபை பண்ணோம்னா ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ இந்த ஒரு 3 குணங்கள்ல ஒரு குணத்துக்குள்ளதான் அவரை வந்து அவரோட குணாதிசைகள் வந்து அடங்கி இருக்கின்றன. சத்துவகுணம் அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குணம் உள்ளவங்க ரொம்ப தூய்மையானவர்களாக இருப்பார்கள் மற்றும் ஒற்றுமை, நல்லிணக்கம் இதெல்லாம் இவர்களோட சிறப்பான ஒரு அம்சங்களாக இருக்கும். ரஜோகுணம் அதாவது ரஜஸ், இந்த குணத்தை செய்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்பவுமே ஒரு செயல்பாடில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள், சும்மாவே இருக்க மாட்டாங்க. பேரார்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தமோ குணம் அதாவது தமஸ், இந்த குணத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய குணாதிசைகள் என்னன்னா செயலற்ற தன்மை மற்றும் அறியாமை, சோம்பல் போன்ற குணங்கள் இவங்களுடைய கூட பிறந்த குணங்களாக இருக்கும். இந்த குணங்கள் எதுவுமே வந்து இப்போ எடுத்த இந்த பிறவியோட நமக்கு வர்றத இந்த குணங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒரு பல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். சச்சரித்திரத்திலேயே நம்ம வந்து படிச்சிருக்கோம். பாபா சொல்வாரு ஒவ்வொருத்தரையும் 11 ஜென்மங்களாக ஒன்று எனக்கு தெரியும், 4 ஜென்மங்களாக தெரியும், 72 பிறவிகளாக தெரியும் அப்படின்றது சொல்றாரு. அப்போ நம்மளும் எத்தனையோ 1000 ஜென்மங்கள் எடுத்திருக்கலாம். அந்த எடுத்த ஒவ்வொரு பிறவிலையும் சில மாற்றங்கள் நமக்குள்ள நாமளே ஏற்படுத்தின்றோ இல்லை நம்மளுடைய நல்ல கர்மாக்களால அதை ஏற்பட்டு நம்ம வந்து இந்த பிறவியில ஒரு நல்ல சத்குருவை வந்து அடைஞ்சிருக்கோம். ஆனாலும் நம்மளுடைய பாவ கர்மங்களோ இல்லை நம்ம கர்ம வினைகளினால் நம்ம வந்து ஏதோ இந்த ஒரு குணத்தோட நம்ம இணைஞ்சு இருப்போம். இதுலேருந்து நம்ம சத்வகுணம் தான் எல்லாத்தோட ரொம்பவே சிறப்பான குணம். ஏன்னா இதை தான் நம்மளை வந்து இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு குணமா இருக்கும். ஏன்னா இந்த சத்வகுணத்தோட குவாலிட்டிஸ்ல பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு அமைதியானவங்க, இறைவனை நாடக்கூடியவங்க, சரணாகதி அடையக்கூடியவங்க, அந்த மாதிரி ஒரு சாந்த சுபாவம் உள்ளவங்க, அப்படிதான் அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே நம்மளால வந்து சரணாகதி அடைய முடியும். அதனால மற்ற குணங்கள் இப்ப நான் சொல்ற இந்த குணங்கள் யார் யார்கிட்ட இருக்கோ இன்னும் கூட நான் நிறைய வர்ணிக்க போறேன். இந்த குணங்கள் உள்ளவங்க தன்னை தானே மாத்திக்கிறதுக்கான முயற்சி பண்ணும். ஏன்னா குருவை அடையணும் அப்படின்னா நம்ம வந்து குருவுக்கு பிடித்த மாதிரி குரு நமக்கு வகுத்து தந்தா மாதிரி நம்ம வந்து மாறணும். இந்த சத்வகுணம் அப்படிங்கிற அந்த குணாதிசை உள்ள மனிதர்கள் வந்து அமைதியாக இருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப தூய்மையாகவும் தெளிவாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் அறிவு வளர்ப்பதில் ஆர்வம் ரொம்ப இருக்கும். அவர்கள் எப்பவுமே ஒரு சமநிலை அதுலதான் இருப்பாங்க. அதாவது நிறைய இருந்தாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க, இல்லைங்கிற போதிலும் அதுக்காக கவலைப்பட மாட்டார்கள். கருணை உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள் மற்றும் சுய சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு சத்துவகுணம் உள்ள ஒரு நபர் தான், ஒரு பக்தர் தான் ஒரு இறைவனை நாட முடியும், ஒரு குருவின் அருளை வந்து பெற முடியும். இப்போ இந்த ரஜோகுணம் அப்படிங்கறத பார்த்தோம்னா இவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. இவங்க வந்து எப்போதுமே வந்து ஒரு குறிக்கோளை வந்து வச்சிருப்பாங்க, அதை நோக்கி தான் பயணம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அதுக்கான செயல் என்னென்ன செய்யணும், பிளானிங் மற்றும் எக்ஸிகியூஷன் அந்த மாதிரில வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்களா இருப்பாங்க. பேரார்வம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு பேரார்வம் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களோட மனோபலம் அதே போல அவங்களுடைய உடல் பலம் இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒத்துழைக்கும். அந்த அளவுக்கு தன்னை வந்து தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். திடீர்னு கோவப்படுவார்கள், அதே சமயத்துல திடீர்னு வந்து ஒரு சாந்தமாயிடுவார்கள். இவங்களுடைய மூட்ஸ் வந்து யாராலுமே வந்து
எதிர்பார்க்க முடியாது இவங்க எப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. எதுக்கெடுத்தாலும் வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல சில விஷயங்களுக்கு வந்து ஆத்திரப்படுவாங்க. அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா தன்னை பத்தின ஒரு சிந்தனையிலே தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை வந்து எப்படி இன்னும் வளமாக எடுத்துன்னு போகணும், இன்னும் எப்படி வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, அந்த நினைப்பிலேயே இருப்பார்கள் இந்த ரஜோகுணம் உள்ளவங்க. இந்த தமோ குணம், அதாவது தமஸ், இந்த குணங்கள் தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ஒரு குணாதிசை உள்ளவர்கள். இது எப்படின்னா இதை மாத்திக்கொள்ளலாம். நம்ம வந்து இது தவறுன்னு சொல்ல முடியாது. இது இயற்கையா அவங்களுக்கு வந்திருக்கிற ஒரு குணம். இவங்களுக்கு எப்பவுமே ஒரு செயலற்ற தன்மை இருக்கும். ஒரு பொருள் மீது அல்லது ஒரு உறவு மீது இவங்க வந்து அதீதமான ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருப்பாங்க. அதை விட்டு இவங்களால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து தன்னை சுத்தி இருக்கிறவங்க மீது இவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த ஒரு பொருள் தேவைன்னா அது கண்டிப்பா அதுக்காக அவங்க வந்து அந்த பொருளை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க தெளிவே இல்லாத ஒரு மனநிலையில் இருப்பார்கள். சோம்பேறிகளாக இருப்பார்கள். சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி எதுலையுமே ஒரு ஊக்கமே இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். எதிர்மறை எண்ணங்கள் ரொம்ப கொண்டவர்களாக இருப்பார்கள். இவங்க மாயை அதோட பிடியில் வந்து விபரீதமா சிக்கி இருப்பார்கள். அதுல இருந்து வெளியே வருது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். அதுக்கான முயற்சியும் இவங்க எடுக்க மாட்டாங்க. சுருக்கமா சொல்ல போனா சத்துவகுணம் உள்ளவங்க தெளிவானவங்க, நல்ல சிந்தனை உள்ளவங்க, நல்ல புரியுதல் உண்டவங்க. ரஜோகுணம் வந்து அமைதியற்ற ஒரு நிலை இருப்பாங்க. எப்பவுமே எதையோ தேடிக்கொண்டே இருப்பாங்க. வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும்ன்ற ஒரு சாதனை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. தமோ குணம் உள்ளவங்க எப்பவுமே ஒரு குழப்ப நிலையில தான் இருப்பாங்க. நாம் ஏற்கனவே இப்ப சொன்ன மாதிரி நம்ம ஒருவரும் ஏதோ ஒரு குணத்தினால் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். முயற்சி எடுக்க வேண்டும். நம்ம எப்படின்னா இப்ப நம்ம தமோ குணத்தோட குவாலிட்டிஸ் நமக்கு மேட்ச் ஆறுது, இல்லைன்னா ரஜோகுணம் குவாலிட்டிஸ் நமக்கு மேட்ச் ஆறுதுன்னா இதுல இந்த சத்துவ குணத்தின் குவாலிட்டிஸ்க்கு நம்ம எப்படி முன்னேற முடியும், எப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 6 இன்டர்னல் எனிமீஸ், ஷட்ரிப்புகள், அரிஷட் வர்காஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் அதாவது கோபம், பொறாமை, பேராசை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது மீது எப்படி நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும், இந்த எண்ணங்கள் மீது நம்ம எப்படி வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நம்ம இருக்கணும். அதே மாதிரி இதுக்கான நமக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிருக்காருங்கிறதுனால அவரை வந்து பரிபூர்ணமா அவர் மீது நம்பிக்கையை வச்சு ஆன்மீக சிந்தனைக்கு வந்து நம்ம ரொம்ப வலிமை கொடுக்கணும். அது கொடுத்துட்டே இருந்தா நம்ம கர்மாவை வந்து பரிபூர்ணமா வந்து ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து கடைசியில் வந்து எங்க போய் சேரணும், சாய்நாதனின் பாதத்தை போய் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்பட்டுன்னு வந்துட்டு இருந்தோம்னா அது நிச்சயம் நடக்கும். அதனால இந்த குணத்துக்கு வந்துட்டோமே, இந்த மாதிரி நம்ம குணாதிசைகள் இதோட மேட்ச் ஆறுதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வேண்டாம். எதையும் மாத்திக்க கூடிய தன்மை வந்து மனிதனுக்கு உண்டு. அதோட சேர்ந்து நம்ம குருவோட பலம், குருவோட ஆசீர்வாதம் இருந்தா எதுவும் சாத்தியம்தான் அப்படிங்கறது நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். இந்த கேள்வி கேட்டதுனால இவ்வளவு விளக்கத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இதுல யாரும் எந்த விதமான மன உடைச்சலுக்கும் ஆளாக வேண்டாம். நாமே மாத்திப்போம். நம்ம சாயை சென்று அடைவோம். நல்லதே நினைக்கலாம். எப்பவுமே வந்து எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தாலே இறைவனை வந்து நம்ம நேரடியாக பார்க்க முடியுமோ இல்லையோ, ஆனா மனிதருக்கு செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன சேவையில இறைவன் வந்து மகிழ்ச்சி அடைவார்.